கேபேஜ் அப்படின்னு சொல்லப்படுற முட்டைக்கோஸ் நம்மள நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய டேஸ்ட் அண்டு வாசனை. அவ்வளவா டேஸ்ட் இருக்காது. வாசனையும் பிடிக்காது சில பேருக்கு. ஆனா, இந்த முட்டைக்கோஸ நாம சாப்பிடுறதுனால நம்மளுடைய உடலுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மீட்டா யூடியூப் சேனல். முட்டைக்கோஸ் கீரை வகையைச் சேர்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய கொழுந்து பகுதி உருண்டையா இருக்கும். இத தான் நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். இதுல உயிர்ச்சத்துக்கள் மற்றும் தாதுக்கள் நிறைய இருக்கு. இது உடலுக்கு ஊட்டம் தரக்கூடிய உணவா கருதப்படுது. உடல் வளர்ச்சிக்கு முட்டைக்கோஸ் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதில் இருக்கக்கூடிய ஹிஸ்டிடின் அப்படிங்கிற சத்து உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. விட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவையும் இதுல நிறைஞ்சிருக்கு. இது அடிக்கடி நாம சாப்பிடும்போது விரைவில் வயதான தோற்றம் உண்டாவத கட்டுப்படுத்துதுங்க. அது மட்டும் இல்ல, முட்டைக்கோஸ நாம தொடர்ந்து சாப்பிடுறதுனால நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு சருமம் பொலிவு இல்லாம, ஒரு ஃப்ரெஷ் இல்லாம இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த முட்டைக்கோஸ அடிக்கடி அவங்களோட டயட்ல சேர்த்துக்கும்போது, சரும வறட்சியை நீக்கி சருமத்திற்கு பொலிவை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து நெறைய இருக்கு இந்த முட்டைக்கோஸ்ல. முட்டைக்கோஸ் ஒரு சிறந்த பலன அளிக்கக்கூடியது. முட்டைக்கோஸ நாம ஜூஸா போட்டு குடிக்கிறதுனால, உள் உறுப்புகள்ல படிந்திருக்கக்கூடிய டாக்ஸின்கள அழிக்க உதவி செய்யுது. இதில இருக்கக்கூடிய விட்டமின் சி, கேபேஜின் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது அல்சர குணப்படுத்த உதவி செய்யுது. அது மட்டும் இல்ல, முட்டைக்கோஸ நம்ம அடிக்கடி எடுக்கும்போது, உடல் சூட்ட தணிக்குது. நாள்பட்ட மலச்சிக்கல போக்கும். குடல் சளிய கட்டுப்படுத்துது. ரத்தத்த சுத்திகரிப்பு செஞ்சு நமக்கு குடுக்குது. மூல நோய் இருக்கிறவங்க இத சாப்பிடும்போது அதனுடைய பாதிப்பு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, அஜீரணத்தால உண்டாக்கும் வயிற்று வலிய போக்குது. தலைமுடி அதிகமா உதிருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றவங்க, இந்த முட்டைக்கோஸ அடிக்கடி சாப்பிடுறதுனால தலைமுடி உதிர்வ கட்டுப்படுத்தி குடுக்குது. அது மட்டும் இல்ல, தலைமுடி மயிர்கால்களுக்கு பலம் குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. முட்டைக்கோஸ்ல சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால, இத எடுத்துக்கும்போது எலும்புகளுக்கும், பற்களுக்கும் உறுதி குடுக்குது. பெண்களுக்கு மெனோபாஸ் காலங்கள்ல உண்டாகுற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இழப்பை ஈடு செய்யக்கூடியது இந்த முட்டைக்கோஸ். அது மட்டும் இல்லங்க, கண் பார்வை நரம்புகள சீராக இயங்கச் செய்து, பார்வை கோளாறுகள போக்கக்கூடியது இந்த கேபேஜ். முட்டைக்கோஸில் உள்ள விட்டமின் ஏ சத்தானது கண் பார்வைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதில் இருக்கக்கூடிய சல்ஃபோரோஃபின் அப்படிங்கிற ஒரு சத்து உடல்ல கேன்சர் செல்கள் வளராமல் தடுக்கக்கூடியது. ஃபேஸ் பிரைட்டா வர்றதுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான டிப்ஸ். முட்டைக்கோஸ தண்ணீர்ல போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு, அந்த தண்ணீர எடுத்து முகம் கழுவினாலே வறட்சியான சருமம் பளபளப்பா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் இது போல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.